அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணாலே ஒரு சில கம்பெனிஸ் வந்து உங்களோட ரேங்க் வச்சே வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஹை எஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஎஸ்ஏ ஓவர் ரேட்டடா இல்லையா, டிஎஸ்ஏ நான் வந்து கற்றுக்கணுமா, இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து உண்மையாலே டிஎஸ்ஏ யூஸ் பண்ணுறாங்களா, ஃபர்ஸ்ட்டு டிஎஸ்ஏனா என்ன, காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், அப்புறம் பைத்தானா ஜாவாவா இல்லை ஜாவா ஸ்கிரிப்டா, எதை வந்து நான் டிஎஸ்ஏக்கு யூஸ் பண்ணுறது, இன்டர்வியூவில் எந்த லாங்குவேஜ் வந்து எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற முதல் கேள்வி. இதுக்கெலாம் வந்து பதில் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு வந்து நிறைய டிஎஸ்ஏ தேவையா, எந்த அளவுக்கு டிஎஸ்ஏ இருந்தால் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு ஓகே அப்படின்ற கொஷின்ஸ், அண்ட் ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணணும் அப்படின்னா டிஎஸ்ஏ மேண்டேட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில கொஷின்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸ்க்கும் இன்டெப்த்தான ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே வந்து உங்களுக்கு டிஎஸ்ஏ முக்கியமாக இல்லை சிபி முக்கியமாக, டிஎஸ்ஏ யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களால் தெளிவாக வந்து ஒரு ஆன்சர் வந்து சொல்ல முடியும். அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஎஸ்ஏனா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். டிஎஸ்ஏ வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு டேட்டாவை ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு அதை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக டேட்டாவை உள்ளேருந்து எடுக்க முடியும், எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அதை வந்து இன்சர்ட் பண்ண முடியும், அதை மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அல்காரிதம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு இந்த ஒரு டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கோட் எழுதினீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் அல்காரிதம். இது நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது நீங்கள் ஒரு அல்காரிதம் பார்த்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே அல்காரிதமை நீங்கள் மாடிஃபை பண்ணி ஃப்யூச்சரில் வந்து எழுத முடியும். அப்போ எனக்கு அந்த அல்காரிதம் மனப்பாடம் தெரியணும் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அந்த அல்காரிதம் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வேறு ஒரு யூஸ் கேஸ் பார்க்குறப்போ இந்த அல்காரிதம் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஞாபகம் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய இன்டர்வியூஸில் வந்து வைக்கிறாங்க. இப்போ வந்து மெடிக்கலுக்கு எப்படி நீட் இருக்குது, இல்லை ஐஐடிக்குள்ளே வரணும்னா வந்து உங்களுக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நீங்கள் ஒரு ஸ்கேலபிளான ஒரு சாஃப்ட்வேர் எழுதணும் அப்படின்னா அதை ஈஸியாக டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களோட கோடிங் ஸ்கில்ஸுமே எவால்வேட் பண்ணிட முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து நல்லா தெரியுதா அப்படின்றதுமே தெரிஞ்சிடும். அண்ட் உங்களால் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணி அந்த விஷயத்தை உங்களால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரே ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ரவுண்டு வச்சே வந்து உங்களை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வைக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணாலே மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் பெரிய கம்பெனிக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்து வேறு எந்த ஷார்ட்கட்டு ட்ரிக்கு அப்படி இப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது மட்டும் நீங்கள் நல்லா பண்ணாலே உங்களால் கண்டிப்பாக வந்து பெரிய கம்பெனிக்குள்ளே போக முடியும். காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ஒரு ஸ்போர்ட், ஒரு கோடிங் ஸ்போர்ட்டுன்ற மாதிரி. இப்போ எப்படி செஸ்ஸுன்றதும் ஒரு ஸ்போர்ட்டில் தான் வரும் கரெக்டாக, அண்ட் இப்போ கேரம் ஆடுறோம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் கேம் தான் வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங். ஆனால் இப்போது நீங்கள் கோடிங் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் பி பில்டிங் சம்திங். ஆனால் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் கம்பீட் பண்ணுவீங்க மற்ற டெவலப்பர்ஸ் கூட. ஸோ இவங்களாம் வந்து எக்ஸாக்டாக டெவலப்பர்ஸ்னு சொல்ல முடியாது, இவங்கள தான் நம்ம கோடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெவலப்பருக்கும் கோடருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராடக்டாக மாற்ற முடிஞ்சால் அவங்களாம் வந்து டெவலப்பர்ஸ். இந்த மாதிரி காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்களாம் வந்து நம்ம கோடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோடர்ஸ் இஸ் நத்திங் பட் ஜென்ரலாக வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதை நீங்கள் சால்வ் பண்ண சொல்லி ஒரு ஷார்ட் ஸ்னிப்பெட் எழுத சொன்னீங்கன்னா அவங்க வந்து கோட் எழுதுவாங்க. இதை கோடர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து நிறைய கான்டெஸ்ட் வந்து வைப்பாங்க. கான்டெஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி லெவல் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு டிவிஷன் வந்து நடக்கும். அதாவது உங்களோட லெவலில் இருக்கிற ப்ரோக்ராமர்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து கம்பீட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கோடிங் கொஷின் வந்து கொடுப்பாங்க. அந்த கொஷின் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. நீங்கள் எஃபிஷியண்ட்டாக சீக்கிரமாக சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லீடர் போர்டில் மேலே வருவீங்க. அதை வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் கீழே இருக்க டிவிஷன்லேருந்து அடுத்த டிவிஷனுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி போவீங்க. நானுமே இதை வந்து பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கில்ராக் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து லீட் கோடுக்கு வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்மே வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து டிஎஸ்ஏ வர்சஸ் சிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிபி நம்ம எங்கெல்லாம் பே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இங்கே வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளேயுமே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோட்ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் கோட் ஃபோர்ஸஸ்,
அதுக்கப்புறம் வந்து ஹேக்கர் ரேங்க்கில் தான் வந்து நிறைய ஆன்லைன் அசஸ்மெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ ஹேக்கர் ரேங்க் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட் ஆன்லைன் இன்டர்வியூஸ் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். அதுக்கடுத்தது டாப் கோடர், அதுக்கப்புறம் ஆட் கோடர், அண்ட் தென் எஸ்பிஓஜே, அண்ட் தென் டெக் கிளாடியேட்டர், அண்ட் தென் ஸ்கில் ரேக். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபேமஸாக இருக்கிற காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் இருக்க பிளாட்ஃபார்ம்ஸ். நான் வந்து பர்சனலாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கோட்செஃப் நல்லா பண்ணுங்கள், அண்ட் தென் வந்துட்டு ஹேக்கர் ரேங்க் ஒரு தடவையாச்சும் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இது ரெண்டு தான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். சப்போஸ் உங்களோட காலேஜ் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க, உங்களோட காலேஜில் வந்து ஸ்கில் ரேக் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல பிளாட்ஃபார்ம். நானே வந்து ஒரு 2000 ப்ராப்ளம்ஸ் கிட்ட சால்வ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச என் ப்ரொஃபைல் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ் வந்து உங்களோட ரேங்க் வச்சே வந்து ஹையர் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து பெருசாக நிறைய ரவுண்ட்ஸ் வந்து இருக்காது, உங்களோட காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை வச்சே டேரெக்டாக கூட ஹையர் பண்ணுவாங்க. இப்போ லீட் கோட் கான்டெஸ்ட்லாம் வந்து நடக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் ஹையஸ்ட் ரேங்க் எடுத்திங்கன்னா வந்து டாப் 10ல் இருக்கவங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து பெரிய கம்பெனிஸில் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து டாப் 3 கோடர்ஸ்க்கு வந்து டேரெக்டாக வந்து ஃபுல் டைம் ஆஃபரே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஹையர் பண்ணுற கம்பெனிலாம் என்னன்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணுறேன், நீங்களே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். கூகுள் வந்து இந்த மாதிரி ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் தென் ரிப்ளிங் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அண்ட் தென் டவர் ரிசர்ச் கேபிட்டல், அண்ட் தென் டீஷா வந்து ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் தென் சிட்டாடெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அண்ட் தென் பின்ட்ரெஸ்ட், அண்ட் தென் ஸ்கொயர், இந்த கம்பெனிஸ்லாம் வந்துட்டு ஹையர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹெச்எஃப்டி அப்படின்னு ஒரு செக்டார் இருக்குது. ஹெச்எஃப்டினா ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹெச்எஃப்டி பேஸ் பண்ண கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு பெருசாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு வந்து கொடுக்குற காசுக்கு உங்களை வந்து பயங்கரமாக போட்டு வேலை வாங்கிடுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் அடாப்டாக இருக்கணும் அப்படின்னா காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணுற எல்லாருமே வந்து மோஸ்ட்லி மரண கோடர்ஸாக தான் இருப்பாங்க. ரொம்ப பயங்கரமாக அவங்களால வந்து கோட் அடிக்க முடியும். ஈவன் இப்போ நம்ம டெவினியேன்னு சொல்லிட்டு நடுவில் ஒன்று வந்துச்சுல, அதோட ஃபவுண்டர்லாம் கூட காம்படிட்டிவ் ப்ரோக்ராமர் தான். ஓகே, இப்போ வந்து வேர்டிக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வந்து சிபி பெஸ்ட்டா இல்லை டிஎஸ்ஏ பெஸ்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபி அப்படின்றது ஒரு ஸ்போர்ட். நீங்கள் வந்து ஒரு ஃபன்னுக்காக பண்ணலாம், இல்லை உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா பண்ணலாம், இல்லை கோடிங் வந்து எனக்கு அப்படியே விரல் நுனியில் இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து பண்ணலாம். நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நிறைய டைம் இருந்துச்சுன்னா சிபி பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் வந்து டிஎஸ்ஏ பண்ணுங்கள். டிஎஸ்ஏ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கரிதம்ஸ். நீங்கள் சிபின்றது ஒரு ஸ்போர்ட்டாக பண்ணுவீங்க. அப்போ வந்து நீங்கள் பெருசாக வேரியபிள் நேம்ஸு, கன்வென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பெருசாக பார்க்கவே மாட்டீங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்து கோடை முடிக்க முடியும் அண்ட் அது எவ்வளோ வந்து எஃபிஷியண்ட்டாக போட முடியும், இது மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் கரெக்டாக யூஸ் பண்ணலைனா கூட உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கரிதம்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் எஃபிஷியண்ட்டாக ஒரு ப்ராப்ளமை பொறுமையாக யோசித்து நீங்கள் வந்து கொடுத்துருக்க டைமுக்குள்ளே வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு அப்ரோச் எடுத்து நீங்கள் வந்து அதை கோட் பண்ணி காட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கரிதம்ஸில் வந்து என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூஸ்லாம் இதை பேஸ் பண்ணி தான் நடக்குமே. ஸோ இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா, நான் சிபி போகலாமா இல்லை வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுக்கு எனக்கு பெஸ்ட்டு லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜஸ் எனக்கு வந்து வந்திருக்கு. இதுக்கு நான் சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஜாவா அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்லிடுவேன். ஏன் நான் பைத்தானில் படிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைத்தானில் உங்களால் வந்து படிக்க முடியும். பட் ஆனால் பெரிய காம்ப்ளெக்ஸான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், லெட்ஸே வந்து இப்போ கிராஃப் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு ட்ரீஸ் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பைத்தானில் வந்துட்டு நெக்ஸ்ட் நோடு இல்லைனா வந்துட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்காது. அதாவது அது வந்து ஒரு பைத்தான் வேலை இருக்கும். உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை அந்த ஸ்ட்ரக்சர்லேயே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஜாவா தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து C++லையும் பண்ணுவாங்க, அதுலேயுமே எந்த தப்புமே இல்லை. நீங்கள் வந்து C++மே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் C++ அண்ட் ஜாவா ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஆனால் சி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சி இஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட் ஃபார் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். பிகாஸ் அதில் வந்து நீங்கள் தான் வந்து மெமரி ஹேண்டில் பண்ணணும், பாயிண்டர்ஸ் ஹேண்டில் பண்ணணும். அது வந்து இன்டர்வியூமே உங்களுக்கு வந்து பெருசாக யூஸ் ஆகாது. ஏன்னா இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் டு கன்ஸ்ட்ரக்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். அண்ட் ஜேஎஸ்ல வந்து ஏன் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே இப்போ வந்து நீங்கள் ஒரு லிங்க் லிஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு லிங்க் லிஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து இருக்காது. நம்ம வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் நோடு என்னன்றதை வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு கெட்டர் செட்டர் எழுதி அதெல்லாமே நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். லெட்ஸே அதுலேயே வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ரீ வந்து பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ட்ரீன்றது டேரெக்டாக வந்து அவைலபிளாக இருக்காது. ஆனால் ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் லிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக்காக இருக்கட்டும், கியூவாக இருக்கட்டும், ட்ரீயாக இருக்கட்டும், கிராஃபாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் கம்பேரட்டர்ஸ்லாம் எழுதுறது பார்த்தீங்கன்னா வந்து மற்ற லாங்குவேஜஸை கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து ஜாவாவில் வந்து எழுதுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே,
நீங்கள் வந்து பிக் டெக் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஜாவா அண்ட் C++ எடுக்கலாம். இல்லை நான் வந்து பியூராக வெறும் இன்டர்வியூக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் பைத்தானில் எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கோட் அடித்து முடிக்கணும், கம்மி லைனில் வந்து கோட் அடிக்கணும் அப்படின்னா பைத்தான் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரோட எசன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஜாவா வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் தென் இண்டஸ்ட்ரியில் உண்மையாலே வந்து யூஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அண்ட் நோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லா டெவலப்பருமே டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில டெவலப்பர் டேட்டா ஸ்ட்ரக்சரே யூஸ் பண்ணாமல் பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் வரும், இந்த RAS ஸ்ட்ரிங்ஸ் இதை வச்சே கூட அவங்களால வந்து மூவ் பண்ண முடியும். பட் என்னோட யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா நான் ஐடிக்குள்ளே வந்து ஒரு 2 years தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபுல் டைமாக வந்து ஒரு 1 year தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட யூஸ் கேஸ்லேயே வந்து நான் டேட்டா ஸ்ட்ரக்சர் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கலெக்ஷன்ஸில் வந்துட்டு ஹேஷ் மேப்ஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் அரே லிஸ்ட் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரிகர்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பேக் ட்ராக்கிங் பண்ணியிருக்கேன், DFS பண்ணியிருக்கேன், BFS பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் கோட் அடித்து ப்ரொடக்ஷன் லெவலில் எழுதியிருக்கேன். ஸோ ரியல் வேர்ல்டில் இது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா இல்லை இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எஸ், வி ஆர் யூஸிங் இன் இண்டஸ்ட்ரி லெவல் கோட் வந்து நீங்கள் எழுதுகிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி எழுத போகிறீங்க. உங்களுக்கு தெரியாது அப்படின்னா வந்து நார்மலாக ஒரு கோட் எழுத போகிறீங்க. அது ஃபியூச்சரில் யாராவது ஒருத்தவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எழுதுகிற கோட் வந்து உங்களுக்கு கன்சைஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் கற்றுக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக்கு, கியூ, ரிகர்ஷன் நல்லா யூஸ் பண்ணுவோம், அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், அதான் அரேஸ் யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணுவோம், DFS யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் பேசிக். எல்லாருமே போயிட்டு ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு இல்லை கிராஃபு, DP இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ணுவான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிள் நான் பார்த்ததில்ல. ஈவன் கூகுள் இன்ஜினியர்ஸ்லாம் கூட நான் கேட்டிருக்கேன், அவங்க பெருசாலாம் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இவ்வளோ காம்ப்ளெக்ஸான டேட்டா ஸ்ட்ரக்சர் இட்ஸ் ஒன்லி யூஸ்டு ஃபார் ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் உங்களோட அதை வந்து உங்களால் கோட் அடிக்க முடியுதா, உங்களால் காம்ப்ளெக்ஸாக ஒரு டாஸ்க்கு கொடுத்தா உங்களால் கொஞ்சம் நேரத்தில் பண்ணி முடிக்க முடியுமான்றதை டெஸ்ட் மாதிரி வச்சு பார்க்குறதுக்கான ஒரே வழி தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதனால தான் அதை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. அண்ட் ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்கேலபிலிட்டி வைஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் கோட் அடித்தா இது வந்து பயங்கரமாக ஸ்கேல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்வி எனக்குமே இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இன்டென்ஸாக வந்து ரிசர்ச் பண்ணேன். ஸோ என்னோட ரிசர்ச்லேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 100 million கஸ்டமர்ஸ்க்கு மேலே போகிறீங்க அண்ட் உங்களோட சர்வர்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு அன்ஆப்டிமைஸ்டாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு சர்வர் இருக்குது அப்படின்னா வந்து நம்மளால் DBயில் ஒரு சில DB சர்வரில் நம்மளால் வந்து ஒரு சில ஆப்ரேஷன் பண்ண முடியும், அண்ட் தென் அப்ளிகேஷன் சர்வரில் நம்மளால் ஒரு சில ஆப்ரேஷன் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் சர்வரில் நம்மளோட கோட் வந்து ரன் ஆகும். இப்போ நம்ம கோட் வந்து அன்ஆப்டிமைஸ்டாக இருக்குது, அதுக்கு வந்து 100 million டேட்டா வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டான டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இது வந்து நல்லா உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து 1 billion row சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் இருக்குது. அது வந்து சும்மா நீங்கள் நெட்டில் தேடி பாருங்கள். அது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சேலஞ்ச். அது நீங்கள் பண்ணுறது மூலிமா டேட்டா ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும், எவ்வளோ உங்களோட சர்வர்ஸ் வந்து அது ஸ்லோ பண்ணும் அப்படின்றது உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் மேபி. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு எந்த அளவுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூஸ் கேஸ். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டில் நல்லா கோர் ஃப்ரண்ட் எண்டுக்கு போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் வந்து பண்ணுறீங்க, ஸ்க்ரால் பண்ண எக்ஸல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இல்லை கேன்வா மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, இல்லை ஃபோட்டோஷாப் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் UAEயில் ஹெவியாக இருக்கிற ஒரு அப்ளிகேஷன், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி டாஸ்க் பண்ணுறப்ப நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தான், ஆனால் அது ரொம்ப ஹெவியான ஒரு டாஸ்க்கு, கம்ப்ளீட்டாக உங்களோட ப்ரௌசரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். பட் ஆனால் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு வெப் பேஜ் பண்ணுறேன், எனக்கு வந்து நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் பெருசாக இருக்காது, நிறைய கால்ஸ்லாம் வந்து என்னோடய ஃப்ரண்ட் எண்டுக்கு வராது அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கு அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் நீங்களுமே ஆப்டிமைஸ்டாக கோட் அடிக்கணும். லெட்ஸே நீங்கள் அடிக்கிற கோட் வந்து ரொம்ப அன்ஆப்டிமைஸ்டாக இருக்குது அப்போனா வந்து ஒரு புவரான ஒரு லேப்டாப்லேயோ இல்லை புவரான ஒரு டேப்லெட்டு, ஒரு பழைய வெர்ஷன் வச்சுருக்க ஒரு டேப்லெட்டில் வந்து நான் இதை ரன் பண்ணுறேன்னா எனக்கு அப்போயுமே வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களோட வெப்சைட்டோட ரேங்கிங்குமே அதிகமாகும் அண்ட் உங்களோட வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் வந்து உங்களோட SEOமே வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும். சரி, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆச்சு கண்டிப்பாக வந்து கற்றுக்கோங்க. அரேஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரிங்ஸாக இருக்கட்டும், எப்படி சார்ட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங் என்னது, அண்ட் தென் வந்து ஹேஷிங்னா என்னது, எப்போ செட் யூஸ் பண்ணணும், எப்போ வந்து மேப்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காச்சு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. மீதி டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் ஆன் த கோலே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. சரி, இதெல்லாம் ஓகே. நான் வந்து போயிட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் கற்றுக்கணும், எனக்கு வந்து இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு கார்டு கொடுக்குறேன். தட்ஸ் பின். கீப் லேர்னிங். பை.